கோயில் முழுமையாக கட்டுமானம் பெறாமல் அந்த இடத்துல கும்பாபிஷேகம் செய்வது தவறு என்று மிக தெளிவாக எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் அதனையும் மீறி கோயிலுடைய மேற்கூரை இன்னும் கட்டுமான பணி முடியாமலேயே இன்றைக்கு அவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தை செய்திருக்கிறார்கள். இதைவிட கொடுமை என்னன்னா, 500 ஆண்டு கால அவமானத்தை போக்குகிறேன் என்று சொன்னவர்கள் எந்த அவமானத்தை போக்குறாங்கன்னு தெரியல. இந்த நாட்டில் அவமானப்படுகிற மாதிரி எதுவுமே நடக்கல. நீங்க 300 ஆண்டு காலம் முகலாயர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள், 250 ஆண்டு காலம் ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள், ஐரோப்பியர்கள் ஆண்டார்கள். அதற்கு முன்பு ஒரு 700 ஆண்டு காலம் பல்வேறு இனங்களால் ஆளப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்தியர்களால் இந்த நாடு ஆளப்பட்டது. ஆனால் இவ்வளவு வெளிநாட்டவர்கள் ஆண்டும் கூட இன்றைக்கும் இந்தியாவில் இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்களே ஒழிய இந்துக்கள் அல்லாதவர்கள் அதிகமாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்துக்கள் தங்களை பாதுகாத்திருக்கிறார்கள். இந்துக்களுக்கு எதிராக யாரும் ஒன்றும் செஞ்சுள்ள. அப்படி செஞ்சிருந்தா இந்து மதம் அழிஞ்சிருக்கும். உலகத்தில் பல மதங்கள் அழிந்திருக்கின்றன. ஆனால் இன்னைக்கு இந்து மதம் அழியல. அன்னைக்கு என்ன ஆர்எஸ்எஸ் இருந்ததா? அன்னைக்கு பாரதிய ஜனதா இருந்ததா? இவர்களெல்லாம் இல்லாத காலத்திலேயே இந்துக்கள் தங்களுடைய மதத்தை காத்து கொண்டார்கள், பக்குவமாக வைத்திருந்தார்கள், சிறப்பாக நடத்தினார்கள். அதனால இந்து மதத்துக்கு எப்பவும் எந்த விதமான பெரிய சிரமமும் வந்தது கிடையாது. எல்லா மதங்களுக்கும் வர்ற சிரமம் அவங்களுக்கும் வந்திருக்கே ஒழிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிரமங்கள் வந்ததில்லை. அதனால்தான் இன்றைக்கும் இந்து மதம் வலிமையாக இருக்கிறது, அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது. இன்னொன்று சொன்னாங்க, ராமர் பிறந்த இடத்துல, ராமர் கோயில் இருந்த இடத்துல மசூதியை இடிச்சுட்டு நாங்கள் திரும்பவும் ராமர் கோயில் கட்ட போறோம்னாங்க. ஆனால் இன்னைக்கு உண்மையில் நிகழ்ந்திருப்பது என்ன? நீங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல இந்த கோயில் கட்டப்படல, அதிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் கட்டி இருக்கிறார்கள். நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், அயோத்தியில 3250 ராமர் கோயில்கள் இருக்கின்றன. இன்னைக்கு மோடி கட்டிருக்கிறது 3251வது கோயில். அவ்வளவுதானே ஒழிய அதை தவிர அதுக்கு முக்கியத்துவம் எதுவும் கிடையாது. மற்ற கோயிலெல்லாம் மக்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் கட்டினாங்க. ஆனா இன்னைக்கு இவர் வேறு விதமாக வசூல் செய்து இதை கட்டி இருக்கிறார். இதுதான் வித்தியாசமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. ராமருக்கு இந்த தேசத்தில் யாரும் விரோதிகள் கிடையாது. நான் நேற்றைய பத்திரிகையில் பார்த்தேன், முஸ்லிம் மத குருக்கள் டெல்லியில ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நன்றாக நடக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கிறார்கள். கிறிஸ்துவ பாதிரிமார்கள் இதற்காக பிரேயர் செய்திருக்கிறார்கள். எல்லா அரசியல் கட்சியுமே ஆதரித்திருக்கிறார்கள். யாருமே இந்த கோயிலை கட்ட வேணான்னு சொல்ல. சொன்னது என்ன? நீங்க பாபர் மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல கட்ட வேண்டாம், அவங்களுக்கு தனி இடம் நமக்கு தனி இடம்னு சொன்னாங்க. இப்படிதான் பல பேர் சொன்னாங்களே ஒழிய இன்னைக்கு நீங்க அதை ஏத்துக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய, ஆனா நீங்க சொன்ன மாதிரி ராமர் பிறந்த இடத்துல நீங்களும் அந்த கோயிலை கட்டல. அதுதான் நாங்களும் சொன்னோம். நாங்க என்ன சொன்னோம், இப்ப நீங்க மட்டும் என்ன செஞ்சிருக்கீங்க? ஆனா எங்க மேல பழிய போடுறீங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி ராமர் கோயிலுக்கு அஸ்ஸாம்ல போறார். ஏன் போய் தடுக்கிறீங்க? அவர் என்ன கோயிலை இடிக்க போறாரா? கோயில்ல இறை வழிபாடு செய்வதற்காக அவர் போகிறார். அவரை போய் எதுக்கு தடுக்கிறீங்க? இதெல்லாம் மிகவும் தவறு, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய தலைவருடைய பயணத்தில் அவருடைய வாகனத்தின் மீது கல்லெறிந்திருக்கிறார்கள், கையால் அடித்திருக்கிறார்கள். ஜெயராம் ரமேஷ் அவர்களுடைய காரை அடித்திருக்கிறார்கள், நொறுக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் தோல்வி அடைந்து வருகிறார்கள் என்பதை காட்டுகிறது.